நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. நேத்து அன்பு சொன்ன அந்த பொண்ணு ஆறா இருக்கும். சிலப்போ அவன் சொல்ற மாதிரி அவன் வேற பொண்ணு லவ் பண்றானா? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவனுக்கு என்னை விட்டு வேறொரு பொண்ணையெல்லாம் லவ் பண்ண முடியாது. ஒருவேளை അങ്ങനെ ഞാൻ தான் நினைச்சிட்டு இருக்கேனோ, அவன் வேறொரு பொண்ணு பார்த்துருப்பானோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. சின்னோ சின்னோ, சைலு தானே? அம்மாச்சி. என்னதுன்னு இந்த நண்டு கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கு, அது கூட கேட்காம என்னதை யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை அம்மாச்சி. என்ன அந்த அன்பு பையன் அதையே சொல்லிட்டு போனானே, அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியாக்கு? இங்காரு, அவன் வெறும் பிராடு பையன். உன் மனசை மாத்தணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவான். அதையெல்லாம் ஒண்ணு நீ நம்பிக்கிட்டு உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. அவன் மனசுல நீ தான் இருக்க. ஆனா அவன் உன்னை வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் என்ன காரணம்னு தெரியல. அதையும் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஏமாச்சி, ஒருவேளை அவனுக்கு என்னை விட நல்ல பொண்ணு வேற யாரெങ്കിലും கிடைச்சிருக்குமா? அது கொண்டு அவன் என்ன வேண்டான்னு சொல்றானோ? எது ஒன்னை விட நல்ல பொண்ணா? அழகுலையும் சரி குணத்திலையும் சரி ஒன்னை விட நல்ல பொண்ணு அவனுக்கு எங்கிட்டு கிடைக்கும்? இல்ல அப்படியே வேற ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தாலும் கூட உன் அளவுக்கு அவனை காதலிக்க முடியுமா? உன் அளவுக்கு அவன் மேல பாசம் வைக்க முடியுமா? அவனுக்காக நீ சாகவே போயிருக்க. அப்ப அவன் மேல நீ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன்னு அவனுக்கு என்ன புரியவே செய்யல? பைத்தியக்கார பையன். சும்மா மனசுக்குள்ள வேற எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு தான் அவன் உன்னை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு திரிவான்? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனால உன்னை வேண்டாம்னு சொல்ல முடியாது கண்ணு. நீ வெண்ட பாரு, கூடிய சீக்கிரத்திலேயே என்னால இதுக்கு மேல நடிக்க முடியல, நான் உன்னை காதலிக்கிறேன்னு அவன் சொல்லத்தான் போறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுல எல்லாம் பேசி நானே அவனுக்கு உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் கண்ணு. ஒண்ணு வருத்தப்படாது நீ. சின்னோ, ஐயோ இந்த நண்டு அப்பா பிடிச்சு கூப்பிட்டுக்கிட்டு கிடக்கு, என்னன்னு கேளு. என்ன அம்மு சொல்லு. சின்னோ, நம்ம பார்க்கு போவோமா? பார்க்கோ? பார்க்குக்கு எத்தி நண்டு, மணி 6 போகுது. இதுக்கு மேல எங்க பார்க்குக்கு போக முடியும்? இங்கனக்குள்ளே சைக்கிள் ஓட்டி விளையாடு. போதும் பட்டி, இங்க சைக்கிள் ஓட்ட வேண்டாம். பார்க்கு தான் போணும். அங்கதான் ஊஞ்சல் இருக்கும். அப்புறம் அப்படியே ஜொர்ரு சருங்கலாம். நீ ஒரு ஜொர்ரு சருங்க வேண்டாம். இங்கனக்குள்ளே விளையாடு போதும். இந்நேரத்துல எல்லாம் பார்க்குக்கு போக முடியாது. இருட்டிக்கிட்டு வருது இல்ல? சிம்மு பாட்டி, இதுக்குன்னா லைட் இருக்கும்ல, அங்கெல்லாம் லைட் இருக்கும். அப்புறம் வெளிச்சமா தான் இருக்கும். ஏன் நந்தி, லைட் இருந்தாலும் இந்நேரத்துல எல்லாம் ஒண்ணு போக முடியாது டி. உன் அம்மா பாட்டி சொன்னால இந்நேரத்துல போறதுக்குலாம் ஒண்ணு சம்மதிக்க மாட்டாவோ. அதேடாமோ, இந்நேரத்துல போக முடியாது. நமக்கு நாளைக்கு போலாம். நாளைக்கு நான் உன்னை பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். நிஜமா சின்னோ? நாளைக்கு நம்ம பார்க்கு போலாமா? ஓ, நாளைக்கு கண்டிப்பா பார்க்கு போலாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்பதான் சரி. அப்ப நான் இப்ப சைக்கிள் ஓட்டுறேன். அம்மாச்சி, எந்தோ யாரோ இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ திரும்பவும் வந்திருக்கு. அது எப்படி தானே வராம போவான்? வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறவன் கூட வராம இருந்தாலும் இருப்பானாட்டிருக்கு. இவன் இது தினமும் இங்கிட்டு வராம இருப்பானா? என்ன சிம்ரன், நக்கலு? நக்கலும் இல்ல விக்கலும் இல்லல. நீ தானே சொன்ன இந்த பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் இங்கிட்டு வரவே மாட்டேன் வரவே மாட்டேன்னு சொல்லி வந்துகிட்டே தினமுல இருக்க. என்ன பண்ணி தொலைறது? வரக்கூடாதுன்னு நினைக்கும் போதுதான் வர்றதுக்கு ஏதாவது காரணம் வந்துருது. காரணம் வருது அப்படியே ஒரு தேடி. நீயா ஏதாச்சும் காரணத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. இதுல வேற உனக்கு காரணம் வருதாக்கு. எலே, இந்த பிள்ளைய பார்க்காம இருக்க முடியல. பார்க்கத்தான் வந்தேன்னு சொன்னா என்ன குறைஞ்சாலே போயிடுவ? ஏ சிம்ரன், நான் யாரையும் பார்க்க வரல. மச்சான் கூப்பிட்டாரு, அதான் வந்தேன். மச்சானா? வந்துட்டேடா அன்பு. என் பைக்கு கொஞ்சம் சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன்டா. சக்தி வீடு வரைக்கும் போகணும். அதான் சரி, நீ ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னதுனால உன்னை பைக் எடுத்துட்டு வர சொன்னேன். நான் ஃப்ரீயா தான் மச்சான் இருக்கேன். எனக்கு வேலையெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க பைக் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. சரிடா அன்பு, நீங்க இரு, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் எல்லாம் இல்ல மச்சான். எனக்கு வேலையெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க பொறுமையாவே வாங்க. ஆமா மாப்பிள்ளை, அவனுக்கு என்ன வேலை? அவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அவன் இங்கேயே இருந்துக்கிட்டு வா. நீங்க பொறுமையா ராத்திரி வந்தா போதும் மாப்பிள்ளை. அப்பா அப்பா,
ஐயோ அம்மா அப்பா வேற வேலையா போறேன்டா, வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ இங்கேயே விளையாடு. போர் அடிக்குதப்பா, நானும் வரேன். பார்க்கு கூட்டி போங்க. ஐயோ இவ ஒருத்தி ரொம்ப நேரமா பார்க்குக்கு போகணும் சொல்லிக்கிட்டே கிடக்கா. ஏன் உன் அப்பா ஒரு வேலையா போறாரு இல்ல, உன்னை பார்க்குக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் அதுக்கு நேரம் இருக்காக்கு. பார்க்கு போகணும். ரியா குட்டி, அப்ப போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை பார்க்க கூட்டிட்டு போறேன்டா. இல்ல அப்பா போயிட்டா லேட்டா தான் வருவீங்க, அப்பனா கூட்டிட்டே போக மாட்டீங்க, ஏமாத்துவீங்க. இப்பமே கூட்டி போங்க. ஐயோ அம்மா அப்பாக்கு இப்ப பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போக டைம் இல்லடா, முக்கியமான வேலையா போறேன். நீ வேணா அன்பு மாமா கூட போறியா? டே அன்பு, நீ ஃப்ரீயா தானடா இருக்க? நான் வர வரைக்கும் இங்க பக்கத்துல ஏதாவது பார்க்கு இவ்வளவு கூட்டு போறியா? சரி மச்சான், நான் கூட்டிட்டு போய்க்கிறேன், நீங்க போங்க. சரிடா அன்பு. அம்மோ, மாமா பார்க்கு கூட்டிட்டு போவாரு, நீ மாமாவோட பார்க்ல போய் ஜாலியா விளையாடிட்டு வா, அதுக்குள்ள அப்பா வந்துடுறேன். சரியப்பா, அப்பனா நான் மாமாவோட பார்க்கு போறேன், நீங்க போயிட்டு வாங்க. பை. சரிடா அம்மோ, அப்பா போயிட்டு வரேன், பாய். வரும்போ சாக்கி பிச்சிக்கி மஞ்சு பல்லு எல்லாமே வாங்கிட்டு வரணும். எல்லாமே வாங்கிட்டு வரேன். சரி அப்பா போயிட்டு வரேன். டே அன்பு பாத்துக்கடா. சரி மச்சான். கையல், இருங்க. எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? இல்ல ஏன் வந்தீங்கன்னு கேக்குறேன். ஐயோ கையல், நீ போன் பண்ணும்போது நான் எடுக்கல, தப்புதான். ஆனா நான் போன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன். ஆனா அதுக்கு தான் நைட்டு வந்து உங்ககிட்ட அவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டேன். அப்ப கூட மனசாட்சியே இல்லாம வெளியே போங்கன்னு வெளியே அனுப்பிட்டேன். சார், நான் போனை எடுக்காம இருந்ததுக்கு நைட்டு பூரா என்ன வெளியே படுக்க வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டல, இன்னும் ஏண்டி கோவமா இருக்க? ஏன்னா இன்னும் எனக்கு கோவம் போல, அதான் கோவமா இருக்கேன். ஏண்டி கோவம் போல? அதான் நைட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டியே, இன்னுமா கோவம் போல? உங்களை எல்லாம் வீட்டை விட்டு இல்ல, என் வாழ்க்கையை விட்டே வெளியே அனுப்பி இருந்திருக்கணும். டேய், என்னடா கையில் இப்படி சொல்றா? அப்பனா உன்னை டைவர்ஸ் பண்ணிருவாளாடா? ஏன்டா, அவளை விட எனக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுல நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல. டேய், என்னடா இப்படி சொல்ற? உனக்காக கையில் கிட்ட பேசி உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான்டா நான் வந்திருக்கேன். வந்திருக்க சரி, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. என்னமோ பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்த மாதிரி கையை கட்டி நின்னுட்டு இருக்க. இப்ப எப்படி பேசுறேன் பாருடா. கையல், நீ அவன் மேல கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்லம்மா. ஆனா அன்னைக்கு நான் அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துட்டேன், அதனாலதான் அவனால போனை எடுக்க முடியல. கொஞ்சம் மன்னிச்சிருமா. அண்ணா, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லனே. சரி, நீங்க வேலை கொடுத்துட்டீங்க, அதனால அவரால போன் எடுக்க முடியல, நான் ஒத்துக்கிறேன். எப்ப வரைக்கும்னா? ராத்திரி வரைக்குமா? என்னது வேலையை முடிச்சிட்டு மிஸ் கால பார்த்துட்டு திரும்ப கூடவே கூப்பிட மாட்டாரு? ஐயோ கையல், நான் கூப்பிடணும் தான் நினைச்சேன், அதுக்கப்புறம் அப்படியே மறந்துட்டேன் கையல். மறந்துட்டீங்களா? அப்படியே என்னையும் இந்த வீட்டையும் மறந்துட வேண்டியதுதானே. இப்ப மட்டும் எதுக்கு ஞாபகம் வச்சுட்டு வந்திருக்கீங்க? ஐயோ கையல், அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இந்த ஒரே ஒரு தடவை அவனை மன்னிச்சிருமா, இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். டே சக்தி, இங்க பாருடா, இதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் சரி, கையல் போன் பண்ண எடுக்காம மட்டும் இருக்க கூடாது. பொண்டாட்டியை விட அப்படி என்னடா வாழ்க்கையில உனக்கு முக்கியம்? டேய், 50 ரூபாய்க்கு நடிடா, 500 ரூபாய்க்கு நடிச்சு இருக்கிறதையும் கெடுத்து விட்டுறாத. டேய், கையால் சமாதானம் ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். அப்ப நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். அதான்டா பயமா இருக்கு. டேய், கொஞ்சம் சும்மா இருடா. இங்க பாருமா கையால், நீ அவன் மேல கோவப்பட்டு நான் வேணாங்கள, கோவப்பட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் 4 மிதி வேணாலும் மிதி. டேய், எனக்கு சமாதானம் பேச வந்தியா இல்ல எனக்கு சமாதி கட்ட வந்தியாடா? டேய், இப்ப நீ கையில் கிட்ட அடி வாங்குறதடா முக்கியம். அவ உன்னை மன்னிக்கணுமா வேண்டாமா? மன்னிக்கணும் தான், ஆனா அவன் மன்னிக்கிறதுக்குள்ள நீங்க என்ன முடிச்சு விட்டுருவியான்னு தெரியலையே. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க பாரு. கையல், புருஷன் பொண்டாட்டி சண்டைனா 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். இப்படி புருஷனை வெளியெல்லாம் துரத்தக்கூடாது. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நீ திட்டு அடி என்ன வேணாலும் பண்ணு. ஆனா பாவம், அவன்கிட்ட பேசிருமா. எதுக்குன்னா எதுக்கு பேசணும்? ஒரு தடவை தப்பு பண்ணா, 2 தடவை தப்பு பண்ணா மன்னிக்கலாம், பேசலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் இதையே பண்ணிக்கிட்டு இருந்தா இவர் எவ்வளவு தடவை தான் திட்டுறது, அடிக்கிறது? அடிச்சு அடிச்சு பூரி கட்டியே உடைஞ்சு போச்சு. இதுக்கு மேல இவர் நான் மன்னிக்கிறதா இல்லன்னு? ஐயோ கையால், அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இப்போ ஒரு போன் எடுக்கலன்றதுக்காக நீ இவ்ளோ கோவப்படலாமா? இதுக்கு முன்னாடி இவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய், இப்ப எதுக்குடா அதையெல்லாம் யோசிக்க சொல்ற? அதையெல்லாம் அவளே மறந்துருப்பாடா. ஐயோ டே சக்தி, உனக்கு பீர்பாலோட கதை தெரியாது? பீர்பால் கதையா? டேய், இங்க ஏன் கதையை தத்தளிச்சுக்கிட்டு இருக்குதுடா. அவளோட கதையை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? ஐயோ டே, அது இல்லடா. அந்த கதையில வர்ற மாதிரி ஒரு கோட்டுக்கு பக்கத்துல பெருசா ஒரு கோடு போட்டோம்னா அதை விட இந்த கோடு சின்னதாயிரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பிரச்சனையெல்லாம் அவளுக்கு ஞாபகப்படுத்தினோம்னா இப்ப நீ போன் எடுக்காதது ஒரு சின்ன பிரச்சனைன்னு அவளுக்கு தோணிடும்டா. அப்புறம் உன்னை மன்னிச்சிருவாடா.
அடே, சகுனம் பாக்குறதுக்கு பூனைய மடியில கட்டிட்டு போன மாதிரி சமாதானம் பண்றதுக்கு போய் உன்னைய கூட்டிட்டு வந்த பத்தியா, என்ன சொல்லணும்டா? அப்ப வேணாங்கிறியா? நான் போயிடவா? டேய் நில்றா, நீ போனா அடிப்பா. இங்க பாருங்கண்ணே, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த தடவை நான் அவரை மன்னிக்கிறதாவே இல்ல. ஏன்னா எப்பவுமே இவர் என்ன பண்ணாலும் மன்னிச்சு சமாதானம் ஆகிறதுனால தானே இவருக்கு என் மேல ஒரு பயமே இல்லாம போச்சு. ஏன் பயம் இல்ல நீ யாரையும் சொன்னா? இப்ப கூட உன் மேல இருக்கிற பயத்துலதான் 10 மீட்டர் இடைவெளி விட்டு நிக்கிறேன். நீங்க 10 மீட்டர் இடைவெளி விட்டாலும் சரி, இல்ல பக்கத்து ஊருக்கே போனாலும் சரி, உங்களை இந்த தடவை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு மிஸ் காலை பார்த்து திருப்பி கூப்பிட்டு என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். இதுக்கப்புறம் நீங்களே என் கூட பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியாது. இன்னும் 2 நாளைக்கு நீங்க என்ன பார்க்கவும் கூடாது, என் கூட பேசவும் கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. ஏ கயல், நீ எனக்கு வேற என்ன தண்டனை வேணா குடுறி, ஆனா 2 நாள்ல எப்படி உன்னை பார்க்காம இருப்பேன்? இருங்க, நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லி தானே என் போனை எடுக்காம இருந்தீங்க. இப்ப 2 நாள் என்ன பார்க்காம என் கூட பேசாம இருங்க. அப்பதான் நான் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியும். இன்னும் 2 நாளைக்கு வீட்டு பக்கமே வந்துடாதீங்க. வந்தா கூட நான் கதவை திறக்க மாட்டேன். என்னடா சக்தி, நான் இவ்வளவு தூரம் பேசியும் கையில் உன்னை மன்னிக்கலையேடா. அடே, நீ இவ்ளோ தூரம் பேசுனதுனால தான்டா அவ என்ன மன்னிக்கல. சரி விட்றா சக்தி, உன்னை மன்னிக்காம அவ எங்க போயிட போறா? அதான் உள்ள போயிட்டாளே. டே போட்டு விட்றா, அதெல்லாம் உன்னை டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆகாம ஐசு உன்னை வீட்டை விட்டு துரத்திருந்தா நீ இப்படிதான் டென்ஷன் ஆகாம இருப்பியா? ஏன் அவன் என்னை வீட்டை விட்டு துரத்தினதே இல்லையா? டே விட்றா சக்தி, இவங்கெல்லாம் இப்படிதான் கோவம் வந்துட்டா என்ன பார்க்காதீங்க பேசாதீங்கனால சொல்லுவாங்க. ஆனா நம்மள பார்க்காம அவங்களால இருக்க முடியுமா? ஒரே ஒரு நாள் நம்மள பார்க்காம இருந்துருவாங்களா? நீ வேணா பாரு, ஒரே நாள்ல உங்களை பார்க்காம இருக்க முடியல சக்தின்னு அவளே உன்னை கூப்பிடுவாங்கிற? அஃப்கோர்ஸ்டா. சரி, அப்ப அவ கூப்பிடுற வரைக்கும் என்ன பண்றது? சர்பத் குடிக்க போலாமா? கண்ணால கலங்க வைக்கும் சிகருல நாண்டா, நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா. சுகர் மாதிரி ஜனக்கு பப்பாலே நட்பு தடுப்பு ஊசிடா. ஜனக்கு சாந்து பப்பாலே சுகர் மாதிரி பசங்க உடம்ப உருக்கிடும். நட்பு தடுப்பு ஊசிடா, உடஞ்சா மனச தேத்திடும். ரியா குட்டி, பார்க்குக்கு போலாமா? போலாம் அம்மா. அம்மா சின்னவையும் கூட்டி போலாம். ஞானம் வராம். அதுக்கு உன்னை யார் கூட்டிட்டு போறா? ரியா குட்டி, சின்னவெல்லாம் வேணாம்டா, நம்ம 2 பேர் போலாம். மாமா சின்னவையும் கூட்டி போலாம். பார்க் போனா பாப்பா விளையாடிட்டு இருப்பல்ல, அப்ப மாமாக்கு போர் அடிக்கும்ல. சின்ன வந்தா மாமா சின்ன கூட பேசிட்டே இருக்கலாம்ல. அப்படி சொல்லிட்டு நண்டு குட்டி இந்த பச்சை பிள்ளைக்கு தெரிஞ்சது கூட பணமரம் மாதிரி வளர்ந்துருக்கிற இவனுக்கு தெரியல. ஏ சிம்ரன், நீ வெத்தலைய மட்டும் குத்து, என்ன குத்தாத. ஆமா குத்துறாங்க. உன்னை எல்லாம் குத்துறோம்னா இந்த இடுக்கியால இல்லல, நல்ல பெரிய உலக்க எடுத்துட்டு வந்து குத்தணும்ல. சிம்ரன் ஒழுங்கா எந்திரிச்சு போயிடு, என்ன டென்ஷன் பண்ணாத. ஆமா, இவனை டென்ஷன் பண்றாவோ. ஏலே, நான் பக்கத்துல வளர் வீட்டுக்கு போறேன். இந்த பிள்ளைங்க தனியா தான் இருக்கும். தனியா விட்டுட்டு போகாம ஒழுங்கா பார்க்குக்கு போகையில இந்த பிள்ளைங்க சேர்த்து கூட்டிட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு என்னால கூட்டு போக முடியாது. அது எப்படி நீ கூட்டிட்டு போகாம இந்த பிள்ளைங்க தனியா விட்டுட்டு போறேன்னு நானும் பாக்கேன். நான் வரேன். ஏ சிம்ரன், எந்த அன்பு, என்னை விட்டுட்டு போயிருவே அன்பு? கூடயே இருக்கவும் முடியாம விட்டுட்டு போகவும் விடாம ஏண்டி என்ன இப்படி சாவடிக்கிற? அன்பு, நீ இவ்வளோ நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு தான் ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருக்கேன். அதை எனக்கு இன்னைக்கு உன்கிட்ட சொல்லணும் அன்பு. எனக்கு அதை கேட்க வேண்டாம். പക്ഷേ എനിക്കത് உன்கிட்ட சொல்லணும். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. இல்லை அன்பு, என்னோட எல்லா ஆசையும் நீ எனக்காக பண்ண. ஆனால் நீ என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். அதை நானே தான் இப்ப வேண்டான்னு சொல்றேன். நீ வேண்டான்னு சொல்லலாம், പക്ഷേ அது எனக்கு உன்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு அதை உன்கிட்ட சொல்லணும் அன்பு. வேண்டாம் மின்னல், நானும் எவ்வளவோ கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன உனக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல அன்பு, ஆனால் அதை சொன்னாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். நான் சொல்கிறேன், அதை கேட்கறதும் கேட்காம இருக்கிறதும் உன்னோட விருப்பம். என்னையும் கூட்டிட்டு போ அன்பு. ஏய், எது சொல்றதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு, பார்க்குக்கெல்லாம் வேண்டாம். ஏன் அன்பு, என் கூட பார்க்குக்கு வந்தா எங்க மனசு மாதிரி என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடுவியோன்னு பயமா இருக்கா? ஏய், யாருக்குடி பயம்? அப்படிலாம் எனக்கு பயம் இல்ல. பின்னந்தாடா, கூட்டிட்டு போ. சரி வாடி, என்ன பண்ணாலும் ஒன்னால என்ன கவுக்க முடியாதுன்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்காகவே கூட்டு போறேன், வாடி. போல அன்பு, நான் வர்றது உன்னை கவுக்கிறதுக்காக இல்ல, என் மனசுல உள்ளதை உன்கிட்ட சொல்றதுக்காக. என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றி வச்ச நீ என்கிட்ட கேட்டது இது ஒண்ணு மாத்திரம்தான்.
இத்தனை திவசமும் என்கிட்ட சொல்லு மின்னல் நீ கேட்ட விஷயத்த இன்னைக்கு நான் சொல்ல போறேன். எனவே உனை வந்து சேர நான் இங்க வரம் ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேனே. தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கரந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான அன்பே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.